ரவி அண்ணன் இப்போ என்ன பண்ணுறாருன்னா மீன் பிடிக்கல, தேங்காய் உடைக்கிறாரு. இங்கே பாருங்க, கல் எச்சு கூட தூக்குறாரு. தூக்கி நல்லா குடுமையில் போடுங்க பார்க்கலாம். தேங்காய் வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு போட்டு போடுங்க. இன்னொரு போட்டு போட்டிங்கன்னா பிளந்துடும். நல்லா குடுமையிலே போட்டிங்கன்னா பிளந்துடும். ஆற்றுல நின்று மீன் பிடிக்கிறக்கப்போ ஒரு தேங்காய் எப்படி மிதங்கிட்டு வந்துச்சு. அந்த தேங்காய் தான் எடுத்து சரி உடைக்கலாம் அப்படின்ட்டு உடைக்கிறாரு. 32 தடவை உடைச்சிட்டாரு இந்த அந்த கல்லில். தேங்காய் ஒரு பக்கம் இருக்குது, இவர் ஒரு பக்கம் போடுறாரு. அப்புறம் எப்படி தேங்காய் உடையும்? தேங்காய் தனியாக எடுக்க சொன்னோம்னா இங்கே பாருங்கள், குடுமையோடையே அப்படியே இருக்கும்போது தாறுமாறாக போட்டு கல்லை போட்டு 1/2 மணி நேரம் கொடுத்து அடின்னு அடித்து தேங்காய் எப்படி உடஞ்சி எடுக்குன்னு பாருங்கள். அப்படி எப்படி சாப்பிட்டுருக்குறாருன்னு பாருங்கள். களை தூக்கி போட்டால் அப்படி தான் ஆகும். களை தூக்கி போட்டால் குடுமை மட்டும் உடைக்கலாம், அழகாக தேங்காய் எடுக்கலாம். உங்களுக்கு கரெக்டாக குடுமையை பார்த்து அடிக்கணும். அப்போ தான் தேங்காய் விரிஞ்சு வரும்.